நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 275வது திருநாமம் பிரகாஷனாய நமக. 18 அத்தியாயங்கள் கொண்ட பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்களில் கர்மயோகம், ஞானயோகம் ஆகியவற்றை அர்ஜுனனுக்கு விளக்கிய கண்ணன் அதன் பின் 7ஆம் அத்தியாயம் முதல் பக்தி யோகத்தின் பெருமையை சொல்லத் தொடங்கினான். அந்த பக்தி யோகத்தை செய்யும் முறையை 9ஆம் அத்தியாயத்தில் தெரிவித்த கண்ணன், அர்ஜுனா, எப்போதும் இடைவிடாமல் என்னையே தியானம் செய்தால் என்னையே வந்து அடைவாய் என்று கூறினான். ஆனால் இதை கேட்ட அர்ஜுனனுக்கு கலக்கம் ஏற்பட்டது. கண்ணா, இடைவிடாமல் உன்னையே தியானிப்பது எப்படி சாத்தியம்? என் போன்றோரின் மனம் என்பது எப்போதும் நாலாபுறமும் சிதறிக்கொண்டே அல்லவா இருக்கும். உன்னையே தியானித்து அதில் சித்தி பெற்று உன்னை அடைவது என்பது என் போன்றோருக்கு சாத்தியமில்லாத காரியம் போலும் என்றான். அதற்கு கண்ணன், அர்ஜுனா, எனது மேன்மைகளையெல்லாம் வரிசையாக நான் உனக்கு சொல்லுகிறேன். அவற்றை நீ மனதில் பதித்து கொண்டாலே உன் மனம் தானாக என்னை தியானிக்க தொடங்கிவிடும் என்று சொல்லி அர்ஜுனனை தேற்றிய பின் தனது மேன்மைகளை எல்லாம் கீதையின் 10ஆம் அத்தியாயத்தில் பட்டியலிட்டான் கண்ணன். அதித்தியின் மகன்களுள் வாமனாகவும், ஒளிகளுள் சூரியனாகவும், வேதங்களுள் சாமவேதமாகவும், தேவர்களுள் இந்திரனாகவும், ருத்ரர்களுள் சிவனாகவும், யக்ஷர்களுள் குபேரனாகவும், வசுக்களுள் அக்னியாகவும், மலைகளுள் மேருவாகவும், புரோகிதர்களுக்குள் ப்ரஹஸ்பதியாகவும், சேனாதிபதிகளுள் முருகனாகவும், நீர்நிலைகளுள் பெருங்கடலாகவும், முனிவர்களுள் பிருகுவாகவும், வார்த்தைகளுள் ஓம்காரமாகவும், யாகங்களுக்குள் ஜபமாகவும், மரங்களுள் அரசமரமாகவும், தேவ ரிஷிகளுள் நாரதராகவும், சித்தர்களுள் கபிலராகவும், யானைகளுள் ஐராவதமாகவும், ஆயுதங்களுள் வஜ்ராயுதமாகவும், பசுக்களுள் காமதேனுவாகவும், நாகங்களுள் ஆதிசேஷராகவும், அசுரர்களுள் பிரகலாதனாகவும், மிருகங்களுள் சிங்கமாகவும், பறவைகளுள் கருடனாகவும், ஆயுதம் ஏந்தியவர்களுள் ராமனாகவும், நதிகளுள் கங்கையாகவும், எழுத்துக்களுள் அகரமாகவும், பாவகைகளுக்குள் காயத்ரியாகவும், மாதங்களுள் மார்கழியாகவும், காலங்களுள் வசந்த காலமாகவும், பாண்டவர்களுள் அர்ஜுனனாகவும், முனிவர்களுள் வியாசராகவும், பண்டிதர்களுள் சுக்ராச்சாரியாராகவும், இரகசியங்களுள் மௌனமாகவும் நான் இருக்கிறேன். அதாவது, உலகில் உள்ள இத்தகைய அனைத்து கூட்டங்களுக்குள் அவற்றின் தலைவர்களும் எனக்கு உடலாக உள்ளார்கள். நானே அவர்களுக்கு உயிராக இருக்கிறேன். இப்பெருமைகளை உணர்ந்து என்னை தியானம் செய்தால் உனது மனம் சிதறாமல் இந்த மேன்மைகளிலேயே நன்கு ஈடுபடும். உனக்கு தியானமும் கைகூடும் என்று அர்ஜுனனிடம் கூறினான். அச்சமயம் அர்ஜுனனுக்கு ஓர் ஆசை வந்தது. அனைத்தும் உனக்கு உடல் என்றும் அனைத்துக்குள்ளும் நீ உயிராக இருக்கிறாய் என்றும் சொன்னாயே, அதை நான் என் கண்களால் காண விழைகிறேன். காட்டி அருளவே முடியுமா என்று கண்ணனிடம் வேண்டினான். அவன் மேல் கருணை கொண்ட கண்ணன் கீதையின் 11ஆம் அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினான். அர்ஜுனா, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், யக்ஷர்கள் உள்ளிட்ட தேவர் கூட்டங்கள் தொடங்கி முனிவர்கள், யோகிகள், ரிஷிகள், அசுரர்கள் உட்பட்ட நீ இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னவெல்லாம் காண நினைக்கிறாயோ அத்தனையும் என்னுள்ளே பார் என்று சொல்லி அர்ஜுனனுக்கு திவ்யமான கண்களை அருளினான் கண்ணன். பல முகங்களும் பல கண்களும் பல ஆயுதங்களும் கொண்ட ஒளிமிக்க அந்த விஸ்வரூபத்தினுள்ளே உலகில் உள்ள அனைத்து ரூபங்களும் அடங்கியிருப்பதை அர்ஜுனன் கண்டான். இதுவரை ஒளி வடிவில் கேட்ட கண்ணனின் பெருமைகளை ஒளி வடிவில் கண்டு மகிழ்ந்தான். காண வேண்டும் என்று விரும்பிய அர்ஜுனனுக்காக ஒளி வடிவில் சொன்ன தனது பெருமைகளை ஒளியாக பிரகாசப்படுத்தி ஒளியும் ஒளியுமாக காட்டியதால் விஸ்வரூபம் எடுத்த திருமாலுக்கு பிரகாசன என்று பெயர். பிரகாசன என்றால் பிரகாசப்படுத்தி காட்டுபவர் என்று பொருள். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 275வது திருநாமம்.
பிரகாசனாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு பிரகாசமான ஞானம் நிறையும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.